மார்ச் 19 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பரலோகத்தில் எஜமானன். இன்றைய வேதாகம பகுதி கொலோசையர் 3:22 மற்றும் 4:1. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். குறிப்பு வசனம்: எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். கொலோசையர் 4:1. இந்தியாவில் 1948 ஆண்டின் தொழிற்சாலைகள் சட்டம் அனைத்து தொழிலாளர்களும் வாரத்தில் 48 மணி நேரங்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்றும், தொழிற்சாலைகள் அவர்களுக்கு முறையான ஓய்வு இடைவெளிகள் வழங்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறது. எவ்வாறாயினும் தொழிலாளர்களின் வேலை நேரம் குறைக்கப்படுவதால் உண்டாகும் உற்பத்தி குறைவை பற்றி தொழிற்சாலை முதலாளிகள் கவலைப்பட்டனர். தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலம் இப்பிரச்சனையை தீர்க்கக்கூடும் என்றாலும், ஓய்வின் அவசியத்தை பொருட்படுத்தாத அவர்களின் அணுகுமுறை அந்த பிரச்சனைக்கு அவ்வளவு சுலபத்தில் தீர்வு காணக்கூடியதாக இல்லை. மற்றவர்களை கவனமாக நடத்துவது ஒரு புதிய பிரச்சனை அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வேலையாட்கள் தங்கள் எஜமானர்களின் சொத்தாக கருதப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார். ஆயினும் கூட கிறிஸ்துவின் சாயலுள்ள குடும்பங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த கொலோசைய சபைக்கான அவரது அறிவுறுத்தல்களின் கடைசி வரியில், எஜமானர்கள் தங்கள் ஊழியர்களை செவ்வாயாய் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். அவரது அறிவுறுத்தல்களின் மற்றொரு மொழிபெயர்ப்பு அவர்களுக்கு நியாயம் செய்யுங்கள் என்கிறது. மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே பணியாற்றும்படி வேலைக்காரர்களுக்கு பவுல் சொல்வது போல், எஜமானர்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மீதான இயேசுவின் அதிகாரத்தை நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்துவின் அதிகாரமே இறுதியானது என்று வாழ கொலோசேய விசுவாசிகளை ஊக்குவிப்பதே அவரது நோக்கம். நாம் எஜமானாக அல்லது பணியாளனாக இருந்தாலும், நம் வீடுகள் அல்லது சமூகங்களில் மற்றவர்களுடன் நாம் நடப்பதில் நீதியும் செவ்வையுமாய் இருக்க நமக்கு உதவுமாறு தேவனிடம் கேட்கலாம். நீங்கள் எப்போது ஒருவரை நியாயமாக நடத்தவில்லை? உங்கள் வேலையிலோ அல்லது வீட்டிலோ பிறரை கருத்தில் கொள்ள நீங்கள் எத்தகைய மாற்றங்களை செய்வீர்கள்? பரலோக தகப்பனே, நான் மற்றவர்களை நியாயமாக நடத்தாத நேரங்களுக்காக தயவாய் என்னை மன்னியும். என் வாழ்வின் எஜமானாகிய உமக்கு அடிபணிய எனக்கு உதவும். ஆமென்.